ஒரு தாவரம் சிறப்பாக வளர்வதற்கு பெரிதும் தேவை மேலே இருக்கும் பூக்களும் கனிகளுமா இல்லது அடியில் இருக்கும் வேறா அப்படின்னு இப்ப பட்டிமன்றத்தை டைரக்ஷனை மாத்தி விட்டார். பெத்த அப்பாவுடைய அன்பை அப்படியே வலிஞ்சு பாட்டு அப்படியே கொளுத்தி முடிச்சிட்டார். நான் சின்ன பையனா இருக்கிறப்ப எங்க திண்டுக்கலுக்கு ஜவஹர்லால் நேரு வந்திருந்தார். அப்ப ரவுண்ட் ரோடுன்னு திண்டுக்கல்ல ஒரு இடம் காலியான இடம், இப்ப அது பெரிய வீடாகி போச்சு. அந்த இடத்துல நடுவுல மேடை போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 50,000 பேர் கூட்டம். இந்தியாவின் பிரதமர் வந்திருக்காருன்னா எவ்வளவு கூட்டம்னு பார்த்துருக்கீங்க. அப்ப வந்தப்ப எங்க அம்மா அந்த கூட்டத்துக்கு போயிட்டு வர்றேன் அப்படின்னு எங்க அப்பா எங்க அம்மாட்ட சொல்றாரு. அங்கெல்லாம் போகாதீங்க, சின்ன பையலை கூட்டிட்டு போய் எங்கிட்ட காணா போயிட்டான்னா போடி அப்படின்னு என்னைய மட்டும் எங்க அப்பா கூட்டு போறாரு. கூட்டு போய் மேடை கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் தள்ளி மேடை வளர்த்தியா ஒருத்தர் இது வரைக்கும் சட்டை போட்டு அப்படியே வர்றாரு. டேய் அந்த வர்றாருல அவர் தாண்டா பெருந்தலைவர் காமராஜ். எங்க அப்பாட்ட அவர் தானா, அவர் முதலமைச்சராப்பா அப்படின்னு. ஆமாடா அப்படின்ட்டு செக்க செவேன் ரோஸ் கலர்ல ஒரு வெள்ளை தொப்பி போட்டு ஒருத்தர் நடுவில் கும்பிடுறாரு. அவர் தாண்டா இந்தியாவோட பிரதமர் ஜவஹர்லால் நேரு. அங்க பாடுறா அப்படின்னு பல ரோஸ் கலர்ல அந்த மின்னுது அந்த வெள்ளை டியூப் லைட்ல. அப்புறம் எல்லாம் மீட்டிங் முடிஞ்ச பிற்பாடு நேருக்கு போட்ட மாலையெல்லாம் ஒரு டிராக்டர்ல பின்னால இருக்க டிராலியில அந்த மாலை மேல நேரு ஸ்டூல்ல உட்காந்துக்கிட்டு ஒவ்வொரு மாலையா அப்படியே தூக்கி போட்டுக்கிட்டே வர்றாரு. அப்ப எங்க அப்பா எப்பா நேரு கீழே இறங்கிட்டாரு, எங்க போயிருக்காருன்னு தெரியலப்பா அப்படின்னா கீழே நின்றுட்டு இருந்த என்ன எங்க அப்பா தோல்ல தூக்கி வச்சுட்டு அந்த இதுல வர்றாரு படுறா லாரியில பின்னால டிராலியில உட்காந்து எல்லாத்துக்கும் பூவை தூக்கி போட்டு வர்றாருன்ட்டு அந்த மாலையை தூக்கி போட்டுக்கிட்டே வர்றாரு. எங்க அப்பா அந்த மாலையை எப்படியாவது என் பிள்ளை கழுத்துல ஒழுகட்டும்ட்டு அப்படியே இந்த கரகாட்டக்காரங்க ஆடுவாங்க பார்த்தீங்களா, அந்த இது பானை உழுகாம இங்கிட்டு அங்கிட்டு அது மாதிரி இங்கிட்டு போறாரு அங்கிட்டு போறாரு, ஒரு மாலை அங்கிட்டு போகுது. அப்புறம் எப்படியோ தள்ளிட்டு போய் ஒரு கூட்டத்தில் நின்று ஒரு மாலை அப்படியே சத்துன்னு என் கழுத்துல விழுந்துச்சு. ஜவஹர்லால் நேரு தூக்கி போட்ட மாலை என் பிள்ளை கழுத்துல விழுந்துருச்சுன்ட்டு எங்க அப்பா ஒரு பூவு அவர் தூக்கி போட்ட ஒரு மாலை என் கழுத்துல விழுந்ததுக்கு எங்க அப்பா கண்ணீர் வடிச்சு என் பிள்ளை இதே மாதிரி எல்லாரும் பாராட்டுற ஒரு பிள்ளையா வரணும்ட்டு அந்த மாலை விழுந்ததை அவ்வளவு சந்தோஷமா தோல்ல தூக்கிட்டு அதே வேகத்துல என்னை தோல்ல தூக்கிட்டே வீட்டுக்குள்ள ஓடியாந்தாரு. அதாவது அப்பாவோட பாசம் வெளியவே காட்ட மாட்டாங்க. ஆம்பளை எப்பயுமே வீட்டுல எது நடந்தாலும் வெளியே காட்டவே மாட்டாங்க. விடிய விடிய சண்டை நடந்துட்டு இருந்திருக்கான். அடுத்த நாள் நீட்டா வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை போட்டு மீசை அப்படி ஏத்திட்டு அப்படி வருவாரு. என்ன மாப்பிள்ள நேற்று ஒரே சண்டை? நோ அதெல்லாம் கிடையாது, சும்மா ஏதாவது டிவியில நாடகம் பார்த்துட்டு இருந்திருப்பா. என் வீடு உன் வாய்ஸ் கேட்டுச்சுரா, உங்க வீட்டுக்காரமா ஆவுன்னு கத்திட்டு இருந்துச்சு, நீ அப்படிலாம் இல்லைன்ட்டு பதில் இல்லை. நான் இல்லடா, அது நான் ஜன்னல் வழியா பார்த்தேன்டா, உன்னை ஓங்கி அரைஞ்சிச்சு அந்த அம்மா. இப்போ போட்டோ எடுத்து வச்சிருக்கேன் காட்டவா அப்படின்னா. பாட்டியில் ஷேர் பண்ணிடாத போட போட. ஏன் உன்ட்ட அதை கேட்டேனா மாப்பிள்ள, முந்தா நாள் எங்கள் வீட்லேயும் அதான் மாப்பிள்ள நடந்துச்சு அப்படின்ட்டு கையை பிடிச்சி 2 பேரும் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. வெளியில என்ன நடந்தாலும் வெளியே காட்டவே மாட்டான். வறுமை தெரியாது, ஒன்றும் தெரியாது. வீட்டில் மனைவிட்ட அடி வாங்கினா கூட அப்படி நச்சு நிற்பேன். ஆளு கம்முன்னு ஆள் ஒரு டீயை குடிச்சிட்டு மீசி அப்பப்போ ஏற்றிக்கிட்டே இருக்கான்னா முந்தின நாள் ஏதோ வெளு வாங்கியிருக்கான்னு அர்த்தம். இந்த அப்படின்றா ஏதோ பஞ்சாயத்து ஆயிருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். இதெல்லாம் உனக்கு எப்படியா தெரியும்னு கேட்காதீங்க. இதெல்லாம் சில குடும்ப ரகசியங்க. ஆம்பளை எப்பயும் எதையும் வெளியில காட்ட மாட்டாங்க. ஒரு இளவு வீட்டில் கேன்னு அழுகிறது யாரு? ஒப்பாரியில பொம்பளை தான். ஆம்பளை யாராவது 5 பேர் கட்டி பிடிச்சி நான் எங்க தான் போவேன் எங்கேயாவது அழுதுருக்காங்களா? நம்ம மதுரையில பாத்தீங்கன்னா ஒப்பாரி மைக்கில் வச்சு பின்னுவாங்க, நொறுக்குவாங்க. ஒரு அம்மா 4-5 கிழவிய நேரம் போய் ஒரு கிழவன்ட்ட ராசாணி யானையில போனாலும் நம்ம வர்ற இளவு இது இல்லை, அது பக்கத்து தெருவில் இருக்கு, இங்க அழுதுகிட்டு இருக்கீங்க 3/4 மணி நேரமா, காசை கொடுத்து கூட்டி வந்ததுக்கு இளவு மாதிரி அழுதுகிட்டு இருக்கீங்களா, போங்க அங்க. அங்க போய் என்ன அழுகுதுன்னா அந்த இளவுக்கு போறேன்னு இந்த இளவுக்கு போறேன்னு எந்த இளவுன்னு தெரியாம 1 மணி நேரம் அழுக வச்சுட்டீங்கன்ட்டு அதை நினைச்சு அழுதுகிட்டு இருக்குது. அங்க ஆம்பளை எல்லாம் டெத் வீட்டில் நீங்க அழுகவே மாட்டாங்க, பாடுகாது
மனசுக்குள்ள வேதனை இருந்தாலும் அப்படியே மனுஷன்னு பிறந்த இறந்துதான் ஆகணும். பெரிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அங்க போய் பஞ்சு டைலாக் வேற, மனுஷன்னு பிறந்த இறந்து, அவனுக்கு தெரியாதா அது? எல்லா பேரும் சாகத்தான். அங்க போய் பெரிய தத்துவத்தை உதுப்பாருங்க. ஆனா பெண்கள் தான் வந்து கேன்னு அழுவாங்க. ஆண்கள் தங்களுடைய பாசத்தை வெளிப்படுத்த மாட்டார். அப்பாலாம் அது மாதிரி தான் அப்படின்னாரு. வாங்க தாயே என்ற அணியை நிறைவு செய்ய அம்மா கட்சியினுடைய அணித்தலைவர், மன்னிக்கவும், தாய் கட்சியினுடைய அணித்தலைவர் இனியவன் அவர்கள் இப்பொழுது பேசுகிறார். மாபெரும் இந்த பட்டிமன்றத்திற்கு நடுவர் உறுப்பினை ஏற்றிருக்கின்ற ஒரு தாய் வளர்த்த நல்லதொரு மகன் நடுவர் பெருந்தகை. இன்னும் உங்களை யாரும் தாயெல்லாம் வளர்க்கலையா? என்னமோ என்னைய மட்டும்தான் தனியா எங்க அம்மா வளர்த்த மாதிரி, இவங்களையெல்லாம் கொண்டு போய் பெரியாஸ்பத்திரியில் விட்டுட்டு வந்துட்ட மாதிரி எப்படி போடுறாரு பாருங்க. அவருக்கு சாதகமா பிட்ட நடுவர் பெருந்தகை கலைமாமணி டாக்டர் திண்டுக்கலை லியோனி அவர்களே, பேச்சாளர் பெருமக்களே, என்னுடைய அருமைக்குரிய அண்ணன் மூரா அவர்களே, ஆன்றோர்களே, சான்றோர்களே, அறிஞர் பெருமக்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். எதிரணியை சார்ந்தவர்கள் ரொம்ப கோவப்பட்டு பிபி ஏறி அப்பா 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 அப்பான்னு கத்தி உட்கார்ந்துருக்காங்க. நடுவர் அவர்களே, நான் சும்மா ஒரு சின்ன எக்ஸாம்பிளா ஒரு நியாயமான ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த அம்மா அக்செப்ட் பண்ணலன்னா இவங்க அப்பா வாங்கலாம்? யதார்த்தமா கேட்கிறேன். இன்னொரு தடவை கேளுங்க, எனக்கு சரியா காதுல விழுகல. இல்ல, இந்த அம்மா விருப்பப்படலைன்னா நீ எல்லாம் அப்பாவியான்னு கேட்கிறேன். ஐயோ, அடிப்படையான பிரச்சனையை கேட்கிறிய, இதுக்கு நான் மேடையில பதில் சொல்ல முடியுமா? என்னங்க இது? அடிப்படையிலே நீங்க வீக்கானவங்க. இதுல வேற அப்பா கண்டிச்சு முடிய வெட்ட சொன்னாராம். இப்ப நாட்டில் இப்ப முடி திருத்துற வேலையை பார்க்கறதுக்கு அப்பனுக்கு தான் இந்த வேலையா, வேற வேலையே கிடையாதா? அவர் வந்து உருகி உருகி பாடி கத்தி ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? ஏங்க ஒண்ணு தெரிஞ்சுங்க, ஒரு தந்தையுடைய பாசம் என்பது குழந்தை கையிலே வந்த பிறகு தந்தையுடைய பாசம் தெரியும். ஒரு தாயுடைய பாசம் என்பது கரு உண்டான உடனே ஆரம்பிச்சிடும். அந்த கரு எப்படி நகருது, உதைக்குது, அவ சாப்பிட முடியாது. இவன் பாட்டு எரும மாடு மாதிரி உருண்டு உருண்டு படுத்துட்டு தூக்கிட்டு இருப்பான். அந்த அம்மா பாட்டு ராத்திரி இந்த பக்கம் பாட முடியாது. குழந்தைகளை வந்து அந்த கருவுல இருக்க குழந்தைக்கு தொப்புள் கொடி சொத்திக்குமா. தொப்புள் கொடி சொத்துனா என்னடா ஆகும்னா தாய்மாமனுக்கு ஆவாதான். இதை ஒரு 4 பேர் உட்கார்ந்து சொல்லிட்டு இருப்பானுங்க. தாய்மாமனுக்கு ஆகாது என்ற காரணத்திற்காக தாய் எழுந்து உட்கார்ந்து பரண்டு படுப்பா. இவனை எழுப்பா, முடியலப்பா, அதெல்லாம் அப்படியே பாத்துக்கோ. யாரு இவன்? காண்டாமிருகம் மாதிரியே தூங்கிட்டு இருப்பான். 10 மாசத்துல தாய் பெத்து இவன் பாப்பானா பார்க்க மாட்டானா, வளர்ந்த பிறகு சோறு போடுவானா சோறு போட மாட்டானா, எந்த கவலையும் இல்லாமல் தன்னுடைய குழந்தை முழுமையாக இந்த உலகத்திலே பிறக்க வேண்டும் என்று நினைக்கின்ற ஒரே ஜீவன் தாய். ஞாபகத்தை வச்சுங்க. நான் எக்ஸாம்பிள், நான் சிம்பிளா ஒரு வார்த்தையை கேட்கிறேங்க. ஹாஸ்பிட்டல்ல ஒரு கேள்வி டாக்டர் கேட்கிறாரு, 2ல் 1 பிறக்கணும் பிழைக்கும். இந்த கேள்வியை ஒரு இடத்துல கேட்கிறாங்க டாக்டர். இதுவரைக்கும் எந்த புருஷனாவது எந்த தகப்பனாவது பொண்டாட்டி வானான்னு சொல்லியிருக்கானா? நல்லா யோசிச்சு பாருங்க. ஏன்னா அவனுக்கு தெரியும் பொண்டாட்டி முக்கியம். இது போனா அடுத்த வருஷம் இன்னொரு குழந்தைய பெற்றுக்கலாம். இதே உள்ள போய் இந்த தாய்கிட்ட கேட்டு பாருங்க, எங்க 2ல் 1 தான் பிழைக்கும். நீங்க முடிவு பண்ணுங்க, என் குழந்தை இந்த உலகத்துக்கு ஓட்டுங்க, அவன் வாழணுங்க. இதுதான் அம்மாவை தவிர. நீங்க சொல்றீங்க இல்லையா தாயுடைய பாசம் பாசம். அவர் சொன்னார் அப்பானா அறிவு. ஒண்ணு தெரிஞ்சுங்க, அறிவு நல்லதும் செய்யும் கெட்டதும் செய்யும். நீங்க உலகத்தில் மோசமான ஆயுதத்தை கண்டுபிடித்தது அறிவு. மோசமான அன்பு ஏதாவது இருக்கலாம்? மோசமான அன்பு. சார், எங்க அம்மா நாங்க வேலைக்கு போகும்பொழுது முதல்ல அரசாங்க வேலைக்கு போகும்பொழுது எங்க அம்மா சொன்ன வார்த்தை இன்னைக்கு ஞாபகம் இருக்கு. தம்பி, வேலைக்கு போற உன்னுடைய பெரிய அதிகாரிகள் இருப்பாங்க, காலில் சொன்னா கூட செய்டா அப்படின்னு சொல்லிட்டு காலில் எட்டி வச்சா கூட தலையால வணங்கி செய் அப்படின்னாங்க. இந்த வார்த்தை அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாங்க. எங்க அம்மா படிக்கவே இல்லைங்க. எங்க அம்மாவுக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் என்ன தெரியுங்களா? இந்த டீச்சருங்க ஸ்கூல்ல கோல் மூட்டுறதுக்காக ஒரு அட்டை கொடுப்பாங்க இல்லைங்களா, ப்ராக்ரஸ் கார்டு. அதுல நம்பருக்கு கீழே சிவப்பு கலர் கோடு போட்டா ஃபெயில். அதுதான் அம்மாவுடைய உயரிய கண்டுபிடிப்பு, எங்க அம்மாவுடைய கண்டுபிடிப்பு. ஒரு நாள் என்ன ஆச்சு, எங்க அண்ணன் வந்து ப்ராக்ரஸ் கார்டை காட்டுறாங்க.
எங்க அம்மா அடிச்ச அடி இருக்கு பாருங்க, சும்மாலாம் அடிக்க மாட்டாங்க. எங்க அம்மாலாம் இந்த கல்லுப்பு எடுத்து கீழே போட்டு முட்டி போட வச்சு, கல்லுப்பு மேல இந்த அம்மிக்க கொலை கல்லுக்குள்ள அதை தூக்கி பிடிச்சிக்கணும் முட்டி போட்டு. இதுல எங்க ஸ்கூல்ல எங்களை அடிக்கிறதுனே ஒரு பெல்ட் கொடுத்துருப்பானுங்க, அதுல வச்சு வாங்குவாங்க. ஃபெயில் ஆயிட்ட ஃபெயில், எங்க அண்ணன் சொல்ற நான் ஃபெயில் ஆகலமா அடி வாங்கினே இருக்காரு. என்ன நடந்திருக்குன்னா, பள்ளி வேலை நாட்கள் 35 நாட்கள், பள்ளிக்கு வந்த நாட்கள் 35 நாட்கள், விடுப்பு எடுத்த நாட்கள் ஒன்றும் இல்லை. அதனால ஒரு சிவப்பு கலர் கோடு. இவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா, முன்னெல்லாம் நம்பருக்கு கிடையாது ஒரு சிவப்பு கலர் கோடு வாங்குவேன், நம்பரே இல்லாம வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு வெளுன்னு அவனை அடிச்சு, நமக்கு தெரியும், எனக்கு தெரிஞ்சு போச்சு அண்ணன் ஃபெயில் ஆகல. இருந்தாலும் அவன் என்ன எப்ப பார்த்தாலும் கொட்டினே இருப்பான். இவ்வளவு நாள் கொட்டல வாங்கடா நல்லவன், கடைசிக்கு நாங்களும் சொல்லவே இல்லை. ஆனா இன்னைக்கும் எங்க அம்மா இல்லை, எனக்கு அம்மா இறந்து போனாங்க, எனக்கு அம்மா இல்லை. ஆனால் இன்றைக்கு ஒன்று தெரிஞ்சுங்க, நான் எந்த நாட்டுக்கு போனாலும் சரி, நான் காலையில் அலாரம் வச்செல்லாம் எழுந்துக்கிறதே கிடையாது. எங்க அம்மா எப்பவுமே என்னை எங்க எழுப்புவாங்கன்னா, அந்த காலுடைய இந்த இடம் இருக்குங்க இல்லையா, கெண்டக்காலா, இந்த இடம், இந்த இடத்த தட்டுவாங்க, டேய் அப்படின்வாங்க. இந்த 2 தட்டு தான். இன்றைக்கும் நான் தூங்கி கொண்டிருந்தால் எங்காவது போனோம்னா காலையில எங்க அம்மாவுடைய தட்டுறது தொடும், தெரியும் எனக்கு. இந்த ஸ்பரிசத்தை இதுவரைக்கும் உங்கள் தந்தையால் கொடுக்க முடியாது சார். சார், கிருபானந்த வாரியார் எவ்வளவு குண்டா இருப்பாரு, பயங்கர குண்டா இருப்பாரு, குட்டியான மாதிரி இருப்பாரு. ஒரு நாள் கிருபானந்த வாரியார் அவங்க அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறார். அந்த அம்மா அப்படியே தடவி பார்த்து கேட்ட கேள்வி என்ன தெரியுமா, ஏன் அவனை இழைச்சி போயிட்டேன். யாரு? கிருபானந்த வாரியார். இவங்க அம்மா பல தடவை கேட்டு அதனாலதான் இப்ப இருக்காரு, இழைச்சி போயிட்டேன். நீங்க தாய் சலிக்க மாட்டா தெரியுங்களா, தந்தை கோவப்படுவான். ஒரு மகன் ஒரு பெரிய பணக்காரனாகி பெரிய தோட்டத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கான். உட்கார்ந்துட்டு இருக்கும் பொழுது அந்த தாய் கேட்கிறா, ஒரு குருவி உட்காருது. உட்கார்ந்த உடனே அந்த தாய் கேட்கிறா, மகனே அது என்னதுன்னு. அவன் சொன்னான், அம்மா குருவிமா அப்படின்னு. அந்த குருவி பறந்து போய் இன்னொரு இடத்துல உட்கார்ந்தது. அந்த தாய், வயசான தாய் அதை பார்த்துட்டு, அது என்னடா அதுன்னு கேட்கிறாங்க. மா குருவிமா அப்படின்னு. அந்த குருவி கொஞ்ச நேரம் கழிச்சு பறந்து இன்னொரு இடத்துல உட்கார்ந்து திருப்பி, டேய் அது என்னதுன்னு 3வதுல கேட்டவொன்னு பையன் டென்ஷன் ஆயிட்டான். குருவி 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 போதுமா அப்படின்னு. இந்த தாய் நேரம் அப்படியே தள்ளாடி வீட்டுக்குள்ள போனா, அப்படியே பழைய பெட்டிக்குள்ள இருந்து ஒரு பெட்டி எடுத்துட்டு அதுக்குள்ள திறந்து ஒரு டைரி ஒன்று இருந்தது. அந்த டைரியை திறந்து இந்த பக்கத்தை படின்னா, அந்த டைரியில எழுதிருக்கு, என்னுடைய மகனுக்கு இன்றைக்கு 5 வயது பூர்த்தியானது. நான் தோட்டத்தில் உட்கார்ந்து கொண்டிருந்தேன். அழகான சிட்டுக்குருவி ஒன்று பறந்து கிளையிலே உட்கார்ந்தது. என் அன்பு மகன் என்னை பார்த்து கேட்டான், அம்மா இது என்ன என்று. குருவி என்று சொன்னேன். அந்த குருவி பறந்து ரோஜாவுடைய இதழ்கள் மேல் உட்கார்ந்து கொண்டது. அப்பொழுது கேட்டால் இது என்னது, குருவி என்று. அந்த குருவி கிட்டத்தட்ட 1000 முறை பறந்து தாவி 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 உட்கார்க்கும் போது நான் குருவி குருவி என்று சொல்லிக் கொண்டே இருந்தேன். 1000 முறை என்னை என் மகன் கேட்கின்ற போது சலிக்காமல் பதில் சொல்லிக் கொண்டே இருந்தேன் என்று அந்த கடிதத்தை படிக்கின்ற போது அந்த பையன் அழ ஆரம்பிச்சிட்டான். நீங்க உங்களுடைய வளர்ப்பு என்பது பெருசா கண்டிப்பு இல்ல, சமூகத்தோடு ஒட்டி வாழக்கூடிய பக்குவத்தை இன்றைக்கு பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுக்கல. இன்றைக்கு இருக்கின்ற பிள்ளைகள் தங்களுடைய பிள்ளைகள் அப்பாக்களுக்கோ அம்மாக்களுக்கோ இல்ல இந்த சமூகத்தில் யாராவது ஒருத்தர், நான் ஒண்ணு சொல்றேன், நான் பட்ட அனுபவத்தை சொல்றேன். என்னுடைய பருவ வயசுல, நான் பள்ளிக்கூடம் கல்லூரி படிக்கின்ற காலத்துல, என்னோட பருவ வயசுல அன்றைக்கு கவர்ச்சி நடிகைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா சிலுக்கு சுமிதாவும் அனுராதாவும் தான். சரிதான் நடுவர்களே, அனுராதா தான். இந்த மாதிரி கேள்வி எல்லாம் என்கிட்ட கேளு. அமெரிக்கா என்னைக்கு சுதந்திரம் வாங்கிச்சுங்கிறதெல்லாம் வேற யார்ட்டையாவது கேளு. நம்ம காலத்துல நிறைய அந்த டான்ஸ் எல்லாம் ஆனது அனுராதாவா, அப்புறம் யாரு, சிலுக்கு சுமிதா. இந்த சிலுக்கு சுமிதாவுடைய படமும் அனுராதாவுடைய படமும் அன்றைக்கு தியேட்டர்ல ஓடும்போது போஸ்டர் ஒட்டிருக்கும். பருவ வயதில் இருக்கின்ற ஒரு பையன், நான் கல்லூரியிலேயோ பள்ளிக்கூடத்தை தாண்டி போகின்ற பொழுது வழியில என்னை அறியாமலுடைய வயது அந்த போஸ்டர் பார்க்க தோணும். ஆனால் என்னுடைய வளர்ப்பு என்பது பார்க்காதன்னு சொல்லும். ஆனால் வயசு பார்க்க சொல்லும். நான் மெதுவா லைட்டா அப்படி திரும்பி பார்க்கின்ற போது யாரோ முகம் தெரியாத ஒரு அண்ணன் பொலாறு தலையில் அடிப்பார். ஒழுங்கா நேரா பார்த்து போனார். நான் இன்றைக்கு சொல்லுகின்றேன், இந்த அடியை இந்த சமூகத்தில் இன்றைக்கு எந்த அண்ணனும் பண்ண முடியவில்லை. ஏனென்று சொன்னால் இன்றைக்கு உங்களுடைய தகப்பனுடைய வளர்ப்பு என்பது மோசமாக போய்விட்டது.
இன்றைக்கு தலைப்பு நீங்க சரியா படிக்கவே இல்லை. ஒரு குழந்தை வளர்ப்பதிலே சிறந்த வளர்ப்பிலே துணை நிற்பவர்கள் என்று சொல்லியிருக்காங்க, தவிர வளர்க்கிறதுன்னு சொல்லல. அப்பாக்கள் நீங்கள் வளர்க்க முடியல, அப்பாக்கள் இன்றைக்கு கேள்வி கேட்க முடியல. நான் யதார்த்தமாக ஒரு ஆராய்ச்சி, ஒரு கட்டுரை நான் சொல்றேன். ஐரோப்பால 2 தோட்டத்தை வளர்த்தாங்க, 2 ரோஜா தோட்டத்தை. ஒரு தோட்டத்தை அந்த தோட்டக்காரரிடம் சொல்றாங்க, இதே ஒரே அளவு மண் போடு, ஒரே அளவு உரம் போடு, ஒரே அளவு தண்ணி ஊத்து, ஆனால் இந்த தோட்டத்துக்குள்ளே போகின்ற போது அன்பாக பேசு. அந்த பழுத்தை அடைய அவன் கட் பண்ணும்போது சொன்னானா, ஐயோ பழுத்துடுச்சு, உனக்கு வலிக்கும், இருந்தாலும் நான் கட் பண்றேன், வருத்தப்படாதே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாசத்தோட இது பண்ணான். அடுத்த தோட்டத்தில் போய் என்டையரா அவன் மாறிட்டு உள்ள போகும்போது, சே என்ன முள்ளெல்லாம் குத்துது, இதுக்காக தண்ணி வேற ஊத்தணும், அதே அளவு ஊத்தி இருக்கான், அதே அளவு உரம் போட்டிருக்கான், அதே அளவு வெளிச்சம் கிடைச்சிருக்கு. எல்லாம் கிடைத்த பிறகு ஆராய்ச்சியின் முடிவிலே வருகிறது, எந்த தோட்டத்திலே அன்பு அதிகமாக காட்டப்பட்டதோ அந்த தோட்டம் அதிகமாக பூத்து இருக்கிறது என்று ஐரோப்பாவில் நடந்த ஆராய்ச்சி சொல்லுகின்ற பொழுது, பாவம் அந்த 2 பேருக்கு தெரியவில்லை என்று வருத்தத்தோடு சொல்கிறேன். ஒன்றை சொல்லி நிறைவு செய்கின்ற நண்பர்களே, நபிகள் நாயகத்திடம் போய் கேட்கிறார்கள், சொர்க்கம் எங்கே இருக்கிறது? அவர் எங்க என்ன சொல்லியிருக்கணும்? சொர்க்கம் என்பது கடவுள் எங்கே இருக்கிறாரோ அங்கதான் சொர்க்கம், அதான உண்மை. அவர் சொல்லியிருக்கணும், அல்லாஹ் எங்கே இருக்கிறாரோ அங்கேதான் சொர்க்கம் இருக்கிறது, சொர்க்கத்திலே தான் அல்லாஹ் இருக்கிறார், எனவே அல்லாஹ் இருக்கின்ற இடம் சொர்க்கம், இப்படித்தானே சொல்லியிருக்கணும். ஆனால் நபிகள் நாயகம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? சொர்க்கம் என்பது உன்னுடைய தாயின் காலடியிலே தான் சொர்க்கம் இருக்கிறது என்று நபிகள் நாயகம் சொல்லுகின்றார். மகாத்மா காந்தியிடம் ஒரு வார்த்தை சொன்னார், உலகத்திலே எவனாலும் தண்டிக்கப்படலாம், உன்னை மன்னிக்க கூடிய ஒரே நீதிமன்றம் எது என்று சொன்னால் தாய் தானே தவிர, தாயால் தான் திருத்த முடியும், தாயால் தான் நல்ல குடிமகன். நீங்கள் உங்களால் உங்கள் தந்தையோட வளர்ப்பில் பெரிய வீரனை உருவாக்கலாம், நல்ல மனிதனை உருவாக்க முடியாது. இந்த சமூகம் இன்றைக்கு 2024 இந்த நூற்றாண்டிலே வீரனை தேடுவதில்லை, நல்ல மனிதர்களை தேடுகிறது. அது தாயுடைய வளர்ப்பினால் தான் நடைபெறும் என்று கூறி வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தீர்ப்பு சொல்லணும், நான் உண்மையிலேயே ஒரு 5-6 பேர் எந்திரிப்பீங்க, அதை வச்சு எந்திரிச்சிட்டாங்க அப்படின்ட்டு நம்ம ஜேஆர் கோஆபரேட்டிவ் சார்கிட்ட, சார் கிளம்பிட்டாங்க சார், முடிச்சிடுறேன் சார் அப்படின்னு சொல்லாம்ட்டு இருந்தேன். ஆனால் ஒருத்தர் கூட எந்திரிச்சு போகவே இல்லை. எனக்கு உண்மையிலே இப்படி ஒரு ரசிகர்கள் கிடைச்சதுக்கு உண்மையிலே இன்னைக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். அதனால பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 பேர் பட்டிமன்றமே இப்போ நம்ம எப்படி மாற்றிட்டோம்னா, ரசனையில் விஞ்சியது திண்டுக்கல்லா மதுரையா அப்படிங்கிற பட்டிமன்றத்தில் உங்களை தவறாக கணக்கு போட்ட திண்டுக்கல் தோல்வி அடைஞ்சிருச்சு. வெற்றி எங்கள் ரசிக பெருமக்கள் மதுரைக்கு தான் வெற்றி இன்னைக்கு. அதனால தான் நான் எங்கே போனாலும் நான் எவ்வளோ நேரம் பேசுறதுன்னு கேட்டுருவேன். ஒரு ஊரில் போய் கேட்டேன், ஐயா நாங்கள் எவ்வளோ நேரம் பட்டிமன்றம் நடத்துறது? ஊர் தலைவர் வந்தார், நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் நடத்துங்க லியோனி, நாங்கள் 15 நிமிஷத்துக்கு மேலே உட்காந்துருக்க மாட்டோம் அப்படின்ட்டு. அதுக்கு ஏன்டா திண்டுக்கல்ல இருந்து கூட்டி வந்தீங்க? ஊர் முழுவதும் ஸ்பீக்கர் கட்டியிருக்கம்யா, எல்லாம் வீட்டில் படுத்துக்கிட்டே காடுக்கு இருப்பாங்க, நீ மேடை போட்டு பேசிட்டு வீட்டுக்குப்பா. இவர்கள்லாம் வீட்டில் உட்காந்து படுத்துக்கிட்டே காடுக்கு இருப்பாங்கன்னா, நான் வெறும் நாற்காலியை பார்த்து பேசிட்டு கொடுக்குற காசை வாங்கி போய் பிச்சை எடுத்துருக்க மாதிரி சாப்பிட்றத. ஒரு ரசிகனுக்கு, ஒரு கலைஞனுக்கு மேடையில் கொடுக்குற நினைவு பரிசோ கவரில் கொடுக்குற பணமோ ஒரு மகிழ்ச்சியை தரலாம். ஆனால் நிரந்தரமான மகிழ்ச்சி எது என்றால் ரசிகர்களின் சிரிப்பொலியும் கரவொலியும் தான். அது எங்கள் மதுரையில் எங்களுக்கு வஞ்சகம் இல்லாமல் கிடச்சிருக்கு. அதனால தான் மதுரையை பற்றி பாடின பாட்டெலாம் எப்படியப்பட்ட பாட்டுங்கிறீங்க? கவிஞர் வாலி மதுரைன்னு ஒரு பாட்டை தொடங்குவார். மதுரையில் பறந்த மீன் கொடியை உன் கண்களில் கண்டேனே, போரில் புதுமைகள் புரிந்த சேரனின் வில்லை புருவத்தில் கண்டேனே, தஞ்சையில் பறந்த புலிக்கொடியை உன் பெண்மையில் கண்டேனே, இவை மூன்றும் சேர்ந்து தோன்றும் உன்னை தமிழகம் என்றேனே. வாலி திருச்சிக்காரர், ஸ்ரீரங்கம். அவர் நினைச்சிருந்தா முதல்ல எந்த ஊர் எழுதியிருக்கலாம்? தஞ்சையில் பறந்த புலிக்கொடின்னு எழுதியிருக்கலாம்ல. ஏங்க மதுரைன்னு ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னது? தமிழ் பிறந்து வளர்ந்த ஊரே இந்த மதுரை தான். அதனாலதான் இந்த பாட்டை எழுதினோடனே எனக்கு மதுரைன்னு தொடங்கிறதுக்கு காரணமே அதுதான். இந்த உதாரணத்தை நீங்க எங்க கத்துக்கிட்டீங்கன்னு கேட்டதுக்கு அவர் சொன்னாரு, எனக்கு வழிகாட்டி இந்த உதாரணத்தை, இந்த உவமையை எனக்கு கற்றுக் கொடுத்தவர் என்னுடைய ஆசான், என்னுடைய அண்ணன் டாக்டர் கலைஞர் அவர்களிடமிருந்து தான் இந்த உவமையை நான் கத்துக்கிட்டேன்.
பூம்புகார் படத்தில் தலைவர் வசனம், கோவலன்னு கண்ணகி முதல் இரவுல. கோவலனா SSR, கண்ணகியா விஜயகுமாரி. கண்ணகி, நீ சோழ நாட்டுக்காரியாச்சு, உன் முகத்தில் பாண்டிய நாடும் சேர நாடும் எப்படி குடிகொண்டன? முதல் இரவுல பேசுற வசனமாயாது. ஏதோ பாலை கொடுத்தா குடிச்சுப்புட்டு, ஏதோ ஆரஞ்சு பழம் இருந்தா 2 ஜூஸை புழிஞ்சு குடிச்சுப்புட்டு ஏதாவது பேசுவோம் கொள்ளுவோன்னு இல்லாம அங்க போய் நீ சோழ நாட்டுக்காரியாச்சு, உன் முகத்தில் பாண்டிய நாடும் சேர நாடும் எப்படி குடிகொண்டன? அதுக்கு கண்ணகி, போங்கள், அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. உடனே தலைவர் எழுதுறார் வசனா, உன் கண்களை பார்க்கிறேன், உள்ளே இருக்கும் கண் பாண்டிய நாட்டின் மீனை போல் இருக்கிறது, அதற்கு மேல் இருக்கும் புருவம் சேர நாட்டின் வெள்ளை போல் இருக்கிறது, உன் முகம் சோழ நாட்டின் புலியின் வீரம் உன் முகத்தில் தெரிகிறது கண்ணே, மொத்தத்தில் தமிழகத்தையே உன் முகத்தில் பார்க்கிறேன். ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு வசனம் எழுதுறப்போ கூட தமிழகத்தை பற்றி எழுதிய தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் தான். அவருக்கு அப்பா அம்மானால என்ன பாதிப்பு ஏற்பட்டுச்சு அதை சொல்லணும்ல. இன்னைக்கு தலைவர் உட்கார்ந்துருக்க அந்த கோபாலபுரம் வீட்டில் அந்த அஞ்சுகம் அம்மையாருடைய சிலை தான் இருக்கும். அந்த முத்துவேலு எங்கனையோ போட்டோல அந்த இருப்பார், அந்த போட்டோல தான் அந்த வழக்க மண்ட தாத்தாவை பார்த்துருக்கான். இவர் தான் கலைஞருடைய அப்பான்னு. அவரை பத்தி நெஞ்சுக்கு நீதியில ஒரே ஒரு குறிப்பு தான் எழுதியிருக்காரு. என்னை நாகசனை வாசிக்கிறதுக்கு வகுப்புக்கு அனுப்புனாரு. அப்ப தோல்ல சட்டை போடாம வெறும் மேலோட வாசிறா அப்படின்னாங்க. எனக்கு நாகசனம் வேணாம், ஒரு கழுதையும் வேணாம், வெறும் மேலோட நான் உட்கார்ந்து ஒரு கலையை படிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை அப்படின்னு சுயமரியாதையோட வெளியே வந்துட்டேன். ஆனா அவங்க அம்மாவை பத்தி என்ன எழுதியிருக்காரு தெரியுமா? அஞ்சுகத்தம்மாவை பத்தி. கலைஞர் வீட்டுக்கு 2 தடவை திருடன் வந்திருக்கான் அவர் குழந்தையா இருந்தப்ப. ஒரு பட்டு வேட்டியில, ஏன்னா 3வது ஆம்பளை பிள்ளை, 2 அக்காக்கு பிறகு 3வது பையன் பிறந்தா இப்படி வளர்ந்துருப்பாரு, யோசனை பண்ணி பாருங்க. பட்டு வேட்டியில தொட்டி கட்டி தொங்க போட்டிருக்காங்க. திருடன் வந்திருக்கான். ஆஹா குழந்தைய பார்த்துருக்கேன், என்ன அந்த கண்ணகரன்னு ஒரு மாதிரி இருக்காரு இருந்தாலும் அப்படின்ட்டு குழந்தைய தூக்கி வச்சுட்டு பட்டு வேட்டியை மட்டும் மடிச்சு எடுத்துட்டு போயிருக்கான். அன்னைக்கே இந்த திருடன் தூக்கிட்டு போயிருந்தான்னா இன்னைக்கு தமிழகத்தில் ஒரு அற்புதமான தலைவரை இந்த தமிழகம் கண்டிருக்காது. திருடன் விட்டுட்டு போயிட்டேன் அன்னைக்கே. நீ தமிழகத்துக்கு தேவையா, உடனே நான் திருடிட்டு போல, உன் வேட்டியை தூக்கிட்டு போறேன்ட்டு தூக்கிட்டு போயிருக்காங்க. தலைவருக்கு அப்ப நிறைய முடி எடுக்கணும், பக்கத்து ஒரு கோயிலில் வேண்டியிருக்காங்க. அன்னைக்கு போற நேரத்தில் மழை வந்துருச்சு. உடனே ஒரு ஆள் பிட்ட போட்டான், இன்னைக்கு முடி எடுக்கலன்னா இன்னும் 1 மாசம் கழிச்சுட்டான். அதனால இன்னைக்கே எடுத்து முடிய ஒரு பானையில போட்டு மூடி வச்சுட்டு 1 மாசம் கழிச்சு கோயிலில் போய் போட்டுருங்க. அதுதான் ஐடியா கொடுக்கறதுக்கு ஒரு குரூப் இருப்பான்ல. அன்னைக்கே ஒரு ஆளை கூட்டு முடியை எடுத்து தலைவருடைய அந்த சுருட்ட முடிய குடத்துல போட்டு மூடி வச்சுட்டாங்க. அன்னைக்கு திருடன் வந்திருக்கேன். பார்த்தா பல தலைவர் அழுக்கு வேட்டியில தொங்கி இருக்காரு. போன தடையாவது பட்டி வேட்டி வந்துருந்துச்சு, இப்ப அழுக்கு வேட்டியில கட்டி தொங்க விட்டுருக்காங்கன்ட்டு குடத்தை பார்த்துருக்கான். ஆஹா காசு சேர்த்து வச்சிருப்பாங்க போல இருக்கு கோயிலுக்கு போறதுக்கு அப்படின்னு குடத்தை எடுத்து வேட்டிக்கு அடியில மடிச்சு கொண்டு போய் காலையில 5:30 மணிக்கு ஓபன் பண்ணியிருக்கேன். திருடனுக்கு என்ன கிடைச்சிருக்கேன் நான் அந்த வார்த்தையை சொல்ல விரும்பல. கலைஞர் வீட்டுக்கு வந்த திருடன் கூட அவருடைய தலையில இருக்கிற அதைத்தான் திருடிட்டு போக முடிந்ததே ஒழிய அவரை திருட முடியவில்லை. இதுக்கு காரணம் என்னுடைய தாய் அஞ்சுகத்தம்மையார் தான் எனக்கு வீரத்தையும், எனக்கு மட்டும் இல்ல என் நண்பன் எம்ஜிஆர் வீட்டுக்கு வர்றப்ப கூட அந்த அஞ்சுகத்தாய் அம்மா கையில உருண்டை பிடிச்சு எனக்கு என் நண்பன் எம்ஜிஆருக்கும் ஊட்டின அந்த சோத்தை நான் மறக்க மாட்டேன்னு நான் ஏன் பிறந்தேன் அப்படிங்கிற வரலாற்றில் எம்ஜிஆர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் அஞ்சுகத்தம்மையார்ட்ட வாட்டின சாப்பாட்டை அவர் எழுதியிருக்காருன்னா, தாய்மை என்பது தனது பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல மற்றவர்கள் பிள்ளைகளுக்கும் அன்பை செலுத்தக்கூடிய ஆற்றல் ஒரு தாய்கிட்ட மட்டும்தான் இருக்கு. அப்ப தகப்பன் என்னதான் நாங்க 2 பேரும் உசுரை கொடுத்து பேசினோமே, எங்களை பத்தி நீங்க ஏதாவது மதிக்கிறீங்களான்ட்டு. எங்க அப்பா தான், நான் வேற யாரும் எடுத்துக்காட்டே கிடையாது. கோயில்ல ஒரு தடவை காணாம போயிட்டேன் நான். எங்க வீட்டுல 10 பிள்ளைனால காணா போனா போயிட்டு போறாங்க. அதான் மீதி 9 இருக்காங்க. இல்ல அப்படிலாம் இல்லை, எங்க அப்பா தேடிட்டு திரியிறாரு. என்ன இருந்தாலும் 10ல் ஒரு பைய அப்படின்ட்டு தேடிட்டு போறாரு. ஊரு கோயில்ல பாட்டு நடந்துகிட்டு இருக்கு சர்ச்சில்.
பாட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க, நல்ல நல்ல பாட்டா. சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம், ஃபாதர் பாட்டு பாடியிருக்காரு, நாங்கெல்லாம் கை தட்டிக்கிறோம். என்னைய மட்டும் காணோம். சாமியார் பாட்டு பாடி இருக்காரு, இந்த பாடாதி இப்ப எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியலன்னு ஊரே தேடிட்டு இருக்காரு. எங்க சர்ச்சுக்கு பக்கத்தில் இருக்க விநாயகர் கோயில்ல மை செட்டு போடுற இடத்துல உட்காந்துருக்கேன். இங்க சர்ச்சில் ஃபாதர் கிறிஸ்டியன் பாட்டு பாடிக்கிட்டு இருக்காரு, நான் போய் முருகன் பாட்டு உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன். அழகென்ற சொல்லுக்கு முருகா உந்தன் அருளன்றி உலகிலே பொருளேது முருகா. அழகென்ற சொல்லுக்கு முருகா சுடராக வந்த வேல் முருகா, கொடும் சூரனை போரிலே வென்ற வேல் முருகா, கனிக்காக மனம் நொந்த முருகா, ஞான பழத்திற்கு பழமான செல்வமே முருகா, அழகென்ற சொல்லுக்கு முருகா. சன் 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 சர சன் சன் சன், இதை உட்காந்து மண்டையாடிட்டு இருக்கேன் நான். அடுத்து ஐயப்பன் பாட்டு. பகவான் சரணம் பகவதி சரணம் 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 ஐயப்பா, பகவதி சரணம் பகவான் சரணம் 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 ஐயப்பா, தேக பலந்தா பாட வரந்தா தேக பலந்தா. அதுக்கப்புறம் புரியாத ஒரு பாட்டு போட்டாங்க. பொம்மை பொம்மை தான் தைய தைய தக்க பத்தான் தனக்க தர்ற பத்தன் கர்ற போதர தனக்க தின்னத்தை தாம் தை தாம் தை நகர்தாம் நக சின்னதாம் தத்தாம். பாட்டு உட்காந்து தலையாட்டிட்டானே, அதை பாட்டை போடனேன், இதை போடனேன், கற்பனை என்றாலும் போடனேன். கற்பனை என்றாலும் சர்ச்சில் பூசை நடந்துகிட்டு இருக்கு. நான் இங்க முருகன் பாட்டை வரிசையா போட சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கேன். எங்க அப்பா வந்து ஒரு அறைய விட்டு அங்க பூசை நடந்துட்டு என்ன பாட்டு. அப்போ கோபத்துல ஒரு வார்த்தை விட்டாரு எங்க அப்பா, வாழ்நாள் முழுவதும் நீ மைக்கிட்டே தாண்டா கிடந்து சாவ போறன்னார். எங்க அப்பா விட்ட சாவம் இங்க பாருங்க. எனக்கு என்னைக்கும் கூட இருக்கிற ஒரே ஆள் இவர் தான், பிரியாத நண்பன். எங்க அப்பா கோபத்துல சொன்ன வார்த்தை கூட எப்படி பழிச்சிருக்கு பாருங்க. ஏதோ அப்பாலாம் அன்பே இல்லாதவர் நினைக்காதீங்க. எங்க அப்பா நான் படிச்ச ஸ்கூல்ல தான் அப்பா வேலை செஞ்சார், பிஇடி. ஸ்கூல்ல ஏதாவது டீ பார்ட்டி நடக்கும், அப்போ ஒரு ஜிலேபி ஒரு மிக்சரு ஒரு வாழைப்பழம், டீச்சர்ஸ் மீட்டிங் அப்படின்னா தான் கொடுப்பாங்க. டீயை வீட்டுக்கு கொண்டு வர முடியாது, அதனால அதை மட்டும் குடிச்சிட்டு எல்லா வாத்தியாரும் ஜிலேபியை திம்பாங்க, மிக்சரை திம்பாங்க. எங்க அப்பா அதை அந்த வேட்டியை தூக்கி அந்த டவுசர் பாக்கெட்ல போட்டு பிள்ளைய வருவாங்க அப்படின்ட்டு ஸ்கூல் முடிஞ்சு நான் போறப்ப இங்க வாடா அப்படின்ட்டு அந்த ஜிலேபியும் மிக்சரையும் அந்த பசியோட இருக்கிற எங்க அப்பா யாருக்கும் தெரியாம என் கையில கொடுத்த அந்த பாசமிக்க அந்த தந்தையினுடைய அந்த பாசம் இன்னைக்கு எனக்கு கண்ணை கலங்குது. அவர் நினைச்சிருந்தா அதை சாப்பிட்டுருக்கலாம், ஆனா அதை அந்த ஜிலேபியை தொட்டோன்னு மகன் ஞாபகத்துக்கு வர்றான் பாருங்க. இந்த தந்தை வந்து இந்த பாசத்தை வெளிப்படுத்த தெரியாது. எங்கனையாவது ஓரத்தில் கொடுத்துட்டு அவர் பாட்டுக்கு போயிடுவாரு. 15 இடத்துல சொல்லி காட்ட மாட்டார். இதை 10 பேர்த்திட்ட கூப்பிட்டு என் மகனுக்கு பள்ளிக்கூடத்தில் கொடுத்துற ஜிலேபிய நான் கொண்டு வந்து கொடுத்தேன் சொல்லவே மாட்டார். ஆனா அம்மா பாருங்க, 10 மாசம் உன்னை பெத்து வளர்த்து ஈயரும்பு கடிக்காம பாதுகாத்து நான் பட்ட பாடி எத்தனை தடவை தாம அதை சொல்லுவேன். நான் மட்டும் இல்லைன்னா நீ இவ்வளவு பெரிய ஆளா இருப்பியாடா. எங்க அம்மா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நான்லாம் அன்னைக்கு நீ வகுத்துல இருக்கப்ப சொல்லுமா, பிறந்த பிறகுதான் கதை சொன்னேன். வகுத்துல இருக்கப்ப என்ன நடந்துச்சு. திண்டுக்கல் பக்கத்துல ரயில்வே ஸ்டேஷன்ல ரயிலடி விநாயகர், விநாயகர் தான் எந்த ஏரியால இருந்தாலும் அதனுடைய ஏரியாவை மாறிடுவார். நீதிமன்றத்தில் இருந்தாருன்னா நீதிமன்ற விநாயகர், பொதுப்பணித்துறையில இருந்தாருன்னா பொது பிடபிள்யூடி விநாயகர், ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு போனாருன்னா அந்த டிபார்ட்மெண்ட் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ஆயிடுவார் அவர். இன்னைக்கு பாத்தீங்கன்னா கார்கில் விநாயகர், அந்த இப்ப பாத்தீங்கன்னா இன்னொரு கிரிக்கெட்ல 2020 IPL விநாயகர், எல்லா வேஷத்துக்கும் ஃபிட் ஆகிறாரு பாருங்க அவரு. அது மாதிரி ரயிலடி விநாயகர் கோயில்ல நான் வயிற்றுல இருக்க தியாகராஜ பாகவதர் பாட்டு பாட வந்திருக்கார் அந்த கோயிலுக்கு. அப்ப அவரை பார்க்கறதுக்கு அவ்வளவு பெரிய கூட்டம், பயங்கரமான கூட்டம். ஏன்னா அப்படி இருப்பாராம் அவர் ஆளு, அப்படியே தங்க கலர்ல சிலுக்கு ஜிப்பா போட்டு அவர் பாடின பாட்டு ஒன்று பாடிக்கிட்டு இருக்காருன்னு எங்க அம்மா அந்த பாட்டை பாடி காமிப்பாங்க. சொப்பன வாழ்வில் மகிழ்ந்த சுப்பிரமணிய சுவாமி உன்னை மறந்த அற்பப்பன பேய் பிடித்த வர்றாரு.
கூட்டம் பூரா அப்படியே பாடுது. அந்த தியாகராஜ பாதர் முன்னூண்டு விபூதி எடுத்து எல்லாத்துக்கும் கொடுத்துருக்காரு. வாங்கின பெண்கள்லாம் அதில் மாசமா இருக்க பொம்பளையெல்லாம் இந்த விபூதியை வாங்கி வயிற்றுல தடவி இருக்காங்க. அந்த ஆளோட பாட்டு திறமை என் பிள்ளைக்கு வரட்டும் அப்படின்ட்டு. அந்த விபூதி எங்கள் அம்மா என்ன எல்லாரும் தடவுறீங்க அப்படின்னு. இல்லைங்க டீச்சர், அவர் பாட்டு பாடுற ஒரு விபூதி கொடுத்தாருன்ட்டு எல்லாம் ஆள் கொஞ்சம் கொஞ்சம் பார்சல் அப்படி வந்திருக்கு. எங்கள் அம்மாவும் என் பிள்ளை வகுத்துல இருக்கான், அதே மாதிரி பாட்டு திறமை என் பிள்ளைக்கு வரணும்ட்டு அந்த விபூதியை வாங்கி நம்பிக்கையோட எங்கள் அம்மா தடவுன அந்த விபூதி தான் இன்னைக்கு நான் தியாகராஜ பாகவதர் பாட்டு. ஏன்னா நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவரெல்லாம் மைத்தோயிட்டாரு. ஆனால் அவர் பாட்டு இன்னைக்கு அப்படியே அச்சு பசகாம பாடுவேன். மனமேனி ஈசன் நாமத்தை வாழ்த்துவாய், தினம் வாழ்த்துவாய், கனவினும் வாழ்வில் கலங்கி மாடாதே, காதலை மாந்தரை புகழ்ந்து பாடாதே, காமமோக மதவைரிகள் வசமாய் கர்ம வினை சூழுலக வாதனையில் கருமாறி மனமோ துயருறாமல் நிரந்தரமும் மகிழ்ந்து பெற சுகம் பெறவும் மனமேனி ஈசனாம். அங்க ஒரு பெரியவர் ரொங்குறாரு அப்படியே. ஏன்னா அவரு சைட் அடிக்கிற காலத்துல இந்த படம் வந்திருக்கான். அவர் அப்படியே பிள்ளைகளை அப்படி பார்த்துட்டு மேஞ்சிட்டு இருக்கிறப்ப இந்த படம் வந்திருக்கான். மன்மதலே அதெல்லாம் எப்படி பாடி லவ் பண்ணியிருப்பாங்கன்றீங்க. என் தாய் எனக்கு கொடுத்த அந்த அன்பு பாசம், என் தந்தை எனக்கு காட்டிய அந்த கண்டிப்பு, ரெண்டுல என்னை இந்த நிலைமைக்கு உருவாக்குனது எது? ஒரே ஒரு விஷயம். பெரிய தலைவர்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொருத்தரையும் எடுத்து பாருங்க. முத்துவேல் பிக்சர்ஸ் அப்படின்னு தான் ஆரம்பித்த அந்த திரைப்பட கம்பெனிக்கு வைக்கல. முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அஞ்சுகம் பிக்சர்ஸ் அப்படின்னு தன் தாய் பேரை தான் வச்சார். மக்கள் திலகம் எம்ஜிஆர் மருதூர் கோபால மேனன் மூவிஸ் வைக்கல, அவங்க அப்பா பேரு இது மருதூர் கோபால மேனன் ராமச்சந்திரன், அதான் எம்ஜி ராமச்சந்திரன். சத்யா மூவிஸ் என்று தன் தாயினுடைய பேரை தான் வச்சார். காரணம், அவங்க அம்மா 3ஆம் கிளாஸ், அதாவது கும்பகோணத்துல அந்த பிள்ளைய 2 பேரையும் கையை பிடிச்சிக்கிட்டு வந்து அந்த 3ஆம் வகுப்பு கூட படிக்க முடியாத அளவிற்கு 3ஆம் வகுப்பு தான் நான் படித்தேன். அதுக்கு பிறகு என் தாய் கைதான், என் தாயின் மடிதான், என் தாயினுடைய முதுகுதான், என் தாயின் தோள்கள் தான் எனக்கு படிப்பு, பல்கலைக்கழகம் அனைத்தையும் கற்றுத்தந்தது என் தாய் சத்யபாமா தான் என்று எம்ஜிஆர் அவர்கள் நான் ஏன் பிறந்தேன் எழுதியிருக்கார். நெல்சன் மண்டேலா அவரு எல்லா பிள்ளைகளும் பலூன் விட்டுக்கிட்டு இருந்திருக்குதுங்க. கலர் கலர் பலூனா விடுறாங்க. சிவப்பு பலூன், மஞ்சள் பலூன், பச்சை பலூன், கருப்பு பலூன் மட்டும் விடுறதே இல்லை. அவங்க அம்மாட்ட வந்து கேட்டிருக்காரு, ஏமா எல்லா கலர்லையும் பலூன் விடுறாங்க, கருப்பு பலூன் மட்டும் விட மாட்டேங்கிறாங்க, நம்மெல்லாம் கருப்பா இருக்கிறோம்னு தானம்மா, பலூன்ல கூட கருப்பை வெறுக்கிறாங்களேம்மா. அப்ப அந்த அம்மா சொல்லுச்சு, நீ நமது இனத்துக்கு விடுதலை வாங்கி கொடுறா, அன்னைக்கு வெறும் கருப்பு பலூன் மட்டும்தான் இந்த மேல பறக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பலூன் பறப்பதை கூட தன் மகனுக்கு நம்பிக்கை ஊட்டி அவனை ஒரு நாட்டினுடைய தலைவராக்கியது ஒரு தாயினுடைய அந்த ஒரு வாக்கியம். மராட்டிய வீரன் சத்ரபதி சிவாஜியோட அப்பாவை பத்தி எங்கனையாவது வரலாற்றில் இருக்கா? அந்த தாயினுடைய வீர கதைகள் தான் அந்த மராட்டிய வீரனை, அப்படிப்பட்ட ஒரு வீரனை உருவாக்கியது. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்றேன். ஒரு தாய் இறந்த பிறகு பிள்ளைகளை வளர்ப்பதற்கு ஒரு தந்தை இன்னொரு பெண்ணை திருமணம் முடிப்பதற்கு தேடிக்கொண்டிருப்பான். ஆனால் ஒரு தந்தை இறந்த பிறகு தனக்கு திருமணம் என்பதை நினைத்து கூட பார்க்காமல் தன் பிள்ளைகளையே வாழ்நாள் முழுவதும் கனவிலே சுமந்து அந்த பிள்ளைகளை வளர்த்த தாய்மார்கள் எத்தனையோ பேர் அன்னைக்கு பார்த்திருக்கோம். இந்த மாதிரி நேரத்தில் ஒன்று இழப்பு ஏற்படுகின்ற பொழுது அதை சவாலாக ஏற்று அந்த சவாலை பூர்த்தி செய்பவர் தந்தையை விட தாய்தான் என்று சொல்லி ஒரு தாயினுடைய பாதிப்பில்லாத மகனோ மகளோ இந்த சமுதாயத்தில் இல்லவே இல்லை. எனவே ஒரு குழந்தையை நல்லவனாகவும் வல்லவனாகவும் வளர்ப்பது தந்தையை விட தாய்தான் என்று சொல்லி தாயையும் தந்தையும் நேசிப்போம்.
அந்த தாய் தந்தையர் தான் மதத்திற்கு அப்பாற்பட்ட தெய்வங்களை நமக்கு காட்டுபவர்கள் என்று சொல்லி எங்களை வியக்க வைத்த மதுரை ரசிக பெருமக்களுக்கு என் வணக்கத்தை சொல்லி இந்த அருமையான புத்தக திருவிழாவில் எங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த பப்பாசி இயக்கத்தினுடைய